Hello viewers, welcome to my channel தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி கழுத்து டிசைன் வந்து கேன்வாஸ் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் வந்து சுடிதார் டாப்ஸ் வந்து மெயின் கிளாத்தும் லைனிங்கும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஈஸியான மெத்தட்ல வந்து எப்படி சுடிதார் டாப்ஸ் கட் பண்றதுன்ற வீடியோ வந்து லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுல லைனிங்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் வந்து நான் 2.25 இன்ச் வந்து மார்க் பண்றேன். அடுத்து வந்து கழுத்தோட உயரம் வந்து 5.25 இன்ச் வந்து மார்க் பண்றேன். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கேன்வாஸ்ல தான் கட் பண்றோம் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லைனிங்ல மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்ப இந்த சுடிதார்ல வந்து இந்த மாதிரி ஒரு நெக் லைன் தான் வந்து நான் கட் பண்ண போறேன். இப்ப இதுல வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப கேன்வாஸ்ல எப்படி மார்க் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேன்வாஸோட அகலம் பாத்தீங்கன்னா 8 இன்ச் இருக்கு, உயரம் வந்து 9 இன்ச் இருக்கு. இதே அளவுக்கு நான் பேண்ட் கிளாத்தும் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சேம் பிங்க் கலர்லயே தான் இருக்கு. நீங்க வேணும்னா டிஃபரெண்ட் கலர்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கேன்வாஸ் வந்து நான் பாதியா மடிச்சு எடுத்துக்கிறேன். நீங்க இது வந்து நான் ஸ்டிச்சிங் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா அயர்ன் பண்ற கேன்வாஸ் கூட எடுத்துக்கலாம். ஏற்கனவே வந்து கேன்வாஸ் வச்சு எப்படி ஒரு நெக் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதே மெத்தட்ல தான் நான் இதுல கட் பண்ண போறேன். ஆனா இதுல வந்து ஒரு டிப் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எப்பவுமே கேன்வாஸ்ல வந்து கழுத்து அகலம் எவ்வளவு மார்க் பண்றோமோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணுவோம். அதனால நான் இங்க வந்து 2.5 இன்ச் மார்க் பண்றேன். அதே மாதிரி கழுத்து உயரம் 5.25 இருந்து 1/4 இன்ச் சேர்த்து 6 இன்ச்சுக்கு வந்து இதுல மார்க் பண்ணிக்கிறேன். கேன்வாஸ்ல வந்து எப்பவுமே கழுத்து உயரம் அகலம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டா திரும்பி வரும். இப்ப இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்கு. நம்ம லைனிங்ல என்ன நெக் வரைஞ்சோமோ அதை வந்து இதுலயும் வரைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி உள்கழுத்து டிசைன் வந்து நான் வரைஞ்சு எடுத்துக்கிட்டேன். வந்து வெளிக்கழுத்து டிசைன் வந்து நான் இந்த மாதிரி வரைகிறேன். அந்த கேன்வாஸோட மொத்த அகலத்தையும் வச்சுட்டு அப்படியே இதே மாதிரி வரைஞ்சுக்கிறேன். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு வி ஷேப் வரைகிற மாதிரி வரைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இதுல வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் எனக்கு வந்து கழுத்து அகலம் வந்து கரெக்டா வர மாட்டேங்குது, ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக்கை விட சின்னதா போயிருது, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு டிப்ஸ் சொல்றதுக்காக நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிருக்கேன். இப்ப இந்த மாதிரி வெளியில இருக்க அந்த கழுத்து டிசைன் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நார்மலா கட் பண்ணும்போது உள்கழுத்து டிசைனையும் இதே மாதிரி கட் பண்ணிடுவோம். அதுக்கு பதிலா இந்த கேன்வாஸோட சென்டர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இது வந்து கழுத்தகலம் மொத்தமா கட் பண்ணாம மேல வந்து அந்த கேன்வாஸோட மேல வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தைக்கும் போதும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம கழுத்தகலம் எந்த அளவுக்கு வச்சோமோ அதே அளவுக்கு இருக்கும். நம்ம இந்த கேன்வாஸ் வந்து நம்ம துணியில வச்சு தைக்கும் போது இல்லைன்னா வந்து அயன் பண்ற கேன்வாஸ் வந்து அயன் பண்ணும்போது கழுத்தகலம் வந்து விரியறதுக்கோ இல்ல வந்து குறையறதுக்கோ வந்து நமக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது இல்லாம நம்ம இந்த மாதிரி வந்து வச்சு கட் பண்ணோம்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த மெத்தட்ல கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கழுத்தகலம் வந்து நமக்கு கரெக்டா நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பெர்ஃபெக்டா வரும். இது வந்து பிரிட்ஜ் வச்சு கட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது வந்து கழுத்து அகலம் வந்து கரெக்டா அதே மாதிரி இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி பிரிட்ஜ் மாதிரி நடுவுல இருந்துக்கும். நீங்க அயன் பண்ற கேன்வாஸ் யூஸ் பண்ணாலும் இதே மெத்தட்ல வந்து கட் பண்ணிக்கலாம். மேல வந்து சென்டர் நாட்ச் மட்டும் கரெக்டா கட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து வந்து நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்றது அப்படின்றது பார்க்கலாம். இப்ப இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பேண்ட் கிளாத்ல வந்து ஸ்டிச் பண்ணிக்க போறோம். நீங்க அயன் பண்ற கேன்வாஸ் எடுத்திருந்தீங்கன்னா இதே மாதிரி வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உள்கழுத்து டிசைன் இருக்குல்ல அதுக்கு மேல கேன்வாஸ்க்கு மேல ஒரு தையல் வந்து போட்டு விடுறேன். நீங்க அயன் பண்ற கேன்வாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த அயன் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி மேல ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பிரிஞ்சே வராது. இப்ப இது மாதிரி உள்கழுத்து வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெளிக்கழுத்து டிசைன் இருக்குல்ல அதை ஒட்டி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டிசைன் வந்து என்ன ஷேப்ல இருக்கோ அதே மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வளைவு வர இடத்துல எல்லாம் வந்து லேசா அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப அந்த எட்ஜ்ல வந்து மடிச்சிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் எல்லாமே நான் வந்து பெரிய தையல் தான் போட்டு விடுறேன். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தையல் வந்து வேணும்னா பிரிச்சு விட்டுறலாம். நம்ம வளைவுகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி விடல அப்படின்னா நமக்கு துணி வந்து மடிச்சு தைக்கும் போது நமக்கு கரெக்டா திரும்பி வராது. அதனால இந்த மாதிரி வளைவான பகுதிக்கெல்லாம் தைக்கும் போது கண்டிப்பா வந்து துணி வந்து லைட்டா கட் பண்ணி விட்டுட்டு தான் தைக்கணும். இப்ப இந்த மாதிரி ஃபுல்லா வந்து நான் மடிச்சு இந்த எட்ஜ்ல வந்து ஒரு தையல் போட்டு விட்டேன். இப்ப பேக் சைட் திருப்பி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்ப இதுல வந்து கரெக்டா அந்த கேன்வாஸோட சென்டர்ல வந்து இந்த நெக் டிசைன் வந்து என்ன மாதிரி இருக்கோ அதே ஷேப்க்கு நான் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன். இப்ப வரைஞ்சிருக்க இந்த லைன் மேல வந்து நம்ம வச்சு தைக்கிறதுக்காக மெயின் கிளாத்ல இந்த மாதிரி பைப்பிங் மாதிரி நான் தச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே வந்து நம்ம பிளவுஸ் ரோப்லாம் வந்து எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் நான் தச்சு எடுத்திருக்கேன். பிளவுஸோட ரோப் தைக்கிற வீடியோ எல்லாமே வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு குடுத்திருக்கேன். இப்ப இத வந்து இந்த ரோப் மேல வச்சு தைக்கும்போது கரெக்ட்டா அந்த டர்னிங் வர்றப்ப எந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வச்சுட்டு ஊசி நிப்பாட்டிட்டு, நமக்கு அது எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அந்த மாதிரி இந்த ரோப்ப திருப்பிக்கணும். இது நம்ம கிராஸ் பீஸ்ல கட் பண்ணி தைக்கிறதுனால இந்த ரோப் வந்து நமக்கு கரெக்ட்டா திரும்பி குடுக்கும். இதே மாதிரி இப்ப இந்த பக்கம் தச்ச மாதிரியே எந்த இடத்துல எல்லாம் கார்னர்ஸ் வருதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மடிச்சு ஊசி நிப்பாட்டி அந்த இடத்துல திருப்பணும். அப்பதான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா திரும்பி வரும். நீங்க அந்த டர்னிங்ஸ் திருப்பும்போது கட்டர் வச்சு கரெக்ட்டா பாயிண்டடா எட்ஜ் வந்து பிடிச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கரெக்ட்டா அந்த பிளேஸ் வந்து மாறாம பிடிச்சுக்கலாம். ஊசி வந்து கரெக்ட்டா அந்த டர்னிங் பாயிண்ட்ல வந்து நிப்பாட்டி தைக்கணும். அப்பதான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்ட்டா திரும்பி வரும். அதுவும் இல்லாம கிராஸ் பீஸ் வச்சு தான் வந்து ரோப் வந்து நம்ம தச்சு வச்சிருக்கணும். நேர் பீஸ்ல வந்து நம்ம ரோப் தச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கரெக்ட்டா திரும்பி வராது. இப்ப கேன்வாஸ் மேல இந்த ரோப் வந்து ஃபுல்லா வந்து ஒரு ஸ்டிட்ச் வந்து போட்டு விட்டாச்சு. இப்ப ஒரு சைடு வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம். இதே மாதிரி இதோட இன்னொரு சைடும் வந்து நம்ம தையல் போடணும். இன்னொரு தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேன்வாஸ் துணி வந்து மெயின் கிளாத் வந்து தச்சு எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தோட ராங் சைடு வந்து நான் லைனிங் வச்சு மேல கழுத்து பகுதி ஆர்ம் ஹோல் எல்லாமே வந்து ஃபுல்லா பெரிய தையல் போட்டு அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட சென்டர் நாச் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம சென்டர் லைன் தெரிகிறதுக்காக கோடு போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா கோடு போட்டதுக்கு அப்புறம் அந்த கோட்டுக்கு மேல கரெக்டா சென்டர் நாச் வந்து கேன்வாஸ்லயே இருக்கும். அதை வச்சு கரெக்டா மேட்ச் பண்ணிட்டு பின் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் வைக்கும்போது கேன்வாஸோட ராங் சைடு மேல இருக்கிற மாதிரி வச்சுதான் பின் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்கும் போதுதான் பின் பண்ணும்போது நமக்கு கழுத்து அகலம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி மேல நம்ம பிரிட்ஜ் மாதிரி வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கழுத்து அகலம் வந்து மாறவே மாறாது. இப்ப வந்து நம்ம தைக்கும் போது கேன்வாஸ ஒட்டி வந்து தையல் போடணும். கேன்வாஸ்க்கு மேல வந்து போட தேவையில்ல.
இப்ப நம்ம வந்து தையல் போட்டதுக்கு அப்புறம் இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவுல இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கேன்வாஸ் இல்லாம வந்து நெக் டிசைன் எப்படி தைக்கணும்ன்ற வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு. நான் ஏற்கனவே வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனல்லே வந்து சுடிதார் நெக் டிசைனுக்குன்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதோட லிங்க் கூட நான் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருக்கேன். நீங்க அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நெக் டிசைன் வீடியோஸ் வந்து கிடைக்கும். அத நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த மாதிரி சென்டர்ல கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்பயும் கட் பண்ற மாதிரியே சைடுல வந்து நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இப்ப இத வந்து உள் பக்கத்துல இருந்து நம்ம வெளிப்பக்கமா திருப்பி எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு மேல வந்து கழுத்தை ஒட்டி வந்து எட்ஜ்ல ஒரு தையல் வந்து போட்டு விடலாம். கழுத்துல நம்ம தச்ச மாதிரியே இந்த வெளிப்பக்கமும் வந்து ஒரு தையல் வந்து ஃபுல்லா போட்டு விட்டுறலாம். இப்ப நான் யூஸ் பண்ணிருக்க இந்த சுடிதார்ல வந்து பேண்ட் கிளாத்தும் இதே பிங்க் கலர்ல இருக்கிறதுனால இந்த டிசைன் வந்து கொஞ்சம் லைட் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கும். நீங்க வந்து பேண்ட் கலர் டிஃபரெண்டா உள்ள மெட்டீரியல் சூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து தச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு இந்த டிசைன் வந்து இன்னும் நல்லா இருக்கும். இப்ப இந்த டிசைன் வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கீழ இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram இந்த சோசியல் மீடியா எல்லாத்துலயும் நம்மளோட சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.